மக்களே, நெறைய பேர் நெறைய மிஸ்டேக் இன்டர்வியூல பண்ணுற ஒரே விஷயம் இந்த கொஸ்டின் தான் மக்களே. ஸோ இந்த கொஸ்டினை நல்லா ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், டெஸ்ட் ஓவர் ரைடுன்னு. அந்த கிளாஸில் ஒரு மெயின் மெத்தட் எழுதியிருக்கோம். ஸோ அகெயின் ஒரு பேரண்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பேரண்ட் கிளாஸில் ஷோன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதில் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம் பேரண்ட் ஆப்ஜெக்ட்னு. தென் அகெயின் ஒரு சைல்டு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சைல்டு கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பேரண்ட் கிளாஸ் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணியிருக்கோம். தென் அகெயின் அந்த சைல்டு கிளாஸில் இருக்க மெத்தடை வந்து அதே ஷோ மெத்தடை நம்ம சைல்டுலேயும் ரைட் பண்ணியிருக்கோம். தென் அகெயின் எஸ்ஓபிஎல்என் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து சைல்டு ஸ்ட்ரிங்னு பிரிண்ட் பண்ணுற மக்களே. ஸோ அகெயின் நான் இப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் பேரண்ட் கிளாஸ்க்கு. பேரண்ட் கிளாஸோட ரெஃபரன்ஸில் சைல்டு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த மெத்தட் சிக்னேச்சரில் ஹலோன்னு கொடுக்குற மக்களே. ஸோ இப்போ இது எதுவாக சைல்டு கிளாஸில் இருக்க சைல்டு ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகுமா, இல்லைனா பேரண்ட் கிளாஸில் இருக்க பேரண்ட் ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆகுமா மக்களே? ஜஸ்ட் கரெக்டாக ஒரு 3 செகண்ட்ஸ் நல்லா யோசிச்சுட்டு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நான் இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க மக்களே நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு பிரிண்ட் ஆன அவுட்புட்னா பேரண்ட் ஆப்ஜெக்ட்னு பிரிண்ட் ஆகுது மக்களே. அது எப்படி பேரண்ட் ஆப்ஜெக்ட்னு பிரிண்ட் ஆச்சு, அதுதான் மக்களே ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஏன்னா நம்ம சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஓவர் ரைடிங் நடந்துச்சுன்னா சைல்டு கிளாஸோட சைல்டு ஸ்ட்ரிங்கை தான் கால் பண்ணியிருக்கோம். பட் ஓவர் ரைடிங் நடக்கலை. நீங்களே பாருங்கள் மக்களே, ஓவர் ரைடிங் நடக்கலை. ஜஸ்ட்டு மெத்தட் ஓவர்லோடிங் தான் நடந்திருக்கு. இங்கே பாருங்களேன், பேரண்ட் கிளாஸில் ஆப்ஜெக்ட்டுங்கிற பேரண்ட் கிளாஸோட மெத்தட் சிக்னேச்சரில் ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் பாஸ் பண்ணுறோம். சைல்டு கிளாஸோட மெத்தட் சிக்னேச்சரில் ஸ்ட்ரிங்கோட ரெஃபரன்ஸை பாஸ் பண்ணுறோம். ஸோ மக்களே நல்லா யோசிச்சுக்கோங்க, ஓவர் ரைடிங் நடக்கலை. ஓவர் ரைடிங் நடந்துச்சுன்னா சைல்டு கிளாஸோட எஸ்ஓபிஎல்என் ஸ்டேட்மெண்ட் தான் கால் பண்ணியிருக்கோம். ஓவர் லோடிங் நடந்தனால தான் பேரண்ட் கிளாஸோட எஸ்ஓபிஎல்என் ஸ்டேட்மெண்ட்டை கால் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம கால் பண்ணுறது பேரண்ட் கிளாஸோட ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி கால் பண்ணுறோம். ஓகேவா? இதுக்கு பேர் தான் மக்களே டைனமிக் மெத்தட் டிஸ்பேட்ச். அந்த ரன் டைமில் பாலிமார்பிசம் ஃபிக்ஸ் பண்ணுது. ஓகேவா? ரெஃபரன்ஸ் டைப்பில் கால் பண்ணலாமா, இல்லைனா ஆப்ஜெக்ட் டைப்பில் கால் பண்ணலாமா? இப்போ இதுவே மெத்தட் ஓவர் ரைடிங் நடந்திருந்துன்னு வச்சுக்கோங்களேன், சைல்டு கிளாஸில் இருக்க ஷோ மெத்தட் தான் கால் நடந்திருக்கும். ஸோ இப்போ ஓவர் லோடிங் நடந்தனால தான் அது பேரண்ட் கிளாஸில் இருக்க பேரண்ட் ஆப்ஜெக்ட் மெத்தடை வந்து கால் பண்ணியிருக்கு. உங்களுக்கே தெரியும், ஸ்ட்ரிங்கோட பேரண்டே ஆப்ஜெக்ட் கிளாஸ் தான். ஸோ ப்ரெஃபரன்ஸ் வைஸ் பார்த்ததில் ஆப்ஜெக்டோட ப்ரெஃபரன்ஸ்க்கு தான் வெர்ஷன் அதிகம். ஸோ ஆப்ஜெக்ட் கிளாஸ், அதாவது பேரண்டோட எஸ்ஓபிஎல்என் ஸ்டேட்மெண்ட் பேரண்ட் ஆப்ஜெக்டை கால் பண்ணியிருக்கு மக்களே. ஸோ இந்த ஒரு ட்ரிக்கி இன்டர்வியூ கொஸ்டின். இந்த கொஸ்டின் கேட்டால் நீங்கள் வந்து ப்ராப்பராக யோசித்து பண்ணுங்கள். மெத்தட் ஓவர் ரைடிங் நடந்திருக்கா, ஓவர் லோடிங் நடந்திருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க மக்களே. ஓவர் ரைடிங் நடந்தால் தான் சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்டை கால் பண்ணும். ஓவர் லோடிங் நடந்திருந்தால்